கர்த்தாவே, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 38 அதிகாரம் 5 வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் என்பதே. எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரியமானபடி ஆட்சி செய்து கொண்டிருந்தான். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இதை கேட்ட எசேக்கியா ராஜா தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். இதை கண்ட தேவனாகிய கர்த்தர், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். பிரியமானவர்களே, நாமும் பலவிதமான கடினமான சூழ்நிலைகளில் கடந்து போகிறோம். நம்மால் சகிக்க கூட முடியாத துக்கமும் வேதனையும் நமக்கு ஏற்படுகிறதா இருக்கிறது. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் மற்றும் மற்றவர்கள் முன்பாக அழுதும் அவர்கள் நம்மை விசாரிக்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இங்கே தேவனாகிய கர்த்தர் எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டதுமல்லாது உன் கண்ணீரை கண்டேன் என்கிறார். அதாவது அவனுடைய வேதனையை, துக்கத்தை அறிந்திருக்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மிகுந்த துக்கத்தில் இருக்கும்போது நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். வேதனையில் இருக்கும்போது நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாகவும் அவர் நம்முடன் கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் முன்னடப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுடைய கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, நீரே எங்களை கரம் பிடித்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.